Hi friends, welcome to Nayagami Academy. இந்த வீடியோவில் டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் சிஎஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான டெஸ்ட் சீரிஸ் 7க்கான வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோவில் நார்மலைசேஷன் கான்செப்ட் டிபிஎம்எஸ்லேருந்து இதுலேருந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், a domain is dash if elements of the domain are considered to be indivisible units. A domain is dash if elements of the domain are considered to be indivisible units. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டொமைன்னா என்ன அப்படின்னா, டொமைன் என்னது செட் ஆஃப் டப்பிள்ஸ். இப்போ ஸ்டூடெண்ட் ஒரு டேபிள் இருக்குன்னா இந்த டேபிளில் என்ன இருக்கும், ஸ்டூடெண்ட் நேமு, ஸ்டூடெண்ட் ஐடி இப்படி இருக்குன்னா ஸ்டூடெண்ட் நேம் என்ன, ஸ்டூடெண்ட் ஐடி என்ன, ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஐடி இப்படி டேபிளில் கொடுக்கும்போது இந்த செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது பாருங்கள், இந்த செட் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் இதுதான் வந்து என்னது டொமைன். A domain is dash. இந்த டொமைனில் இருக்கிற வேல்யூஸ் எப்படி இருக்குன்னா அட்டாமிக்காக இருக்கணும். அட்டாமிக்னா என்னது, இன்டிவைசபிளாக இருக்கணும். இன்டிவைசபிள்னா என்னது, மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. இப்போ ஸ்டூடெண்ட் நேம் வந்து ஏஏ ஒரு நேம் தான் இருக்கணும். இந்த இடத்துல மல்டிபிள், இப்போ ஃபோன் நம்பர்னு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபோன் நம்பர் காலத்தில் வந்து ஒரே ஒன் மெம்பருக்கு மோர் தென் ஒன் ஃபோன் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ மோர் தென் ஒன் வேல்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு டப்புளுக்கு. ஸோ அந்த அது மாதிரி மோர் தென் ஒன் வேல்யூஸ் வரக்கூடாது. சிங்கிள் வேல்யூவாக தான் இருக்கணும். ஒரு ஒன் பிளேஸில் சிங்கிள் வேல்யூ தான் இருக்கணும். சிங்கிள் வேல்யூஸ் இருக்கணும், மல்டி வேல்யூ இருக்கக்கூடாது. ஸோ இன்டிவைசபிள் யூனிட்ஸாக இருக்கணும். அதுக்கு தான் என்ன நேம், அட்டாமிக். இப்போ எப்படி இருக்கணும், எ டொமைன் இஸ் அட்டாமிக். எ டொமைனில் இருக்கிற வேல்யூ எப்படி இருக்கணும், அட்டாமிக்காக இருக்கணும். அட்டாமிக்னா என்னது, சிங்கிள் வேல்யூ, அதாவது சிங்கிள் வேல்யூவாக இருக்கணும், மல்டிபிள் வேல்யூவாக இருக்கக்கூடாது. அது இன்டிவைசபிள் மீனிங், இதோட மீனிங். நெக்ஸ்ட் கொஸ்டின், அப்போ ஸோ இதற்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ அட்டாமிக். நெக்ஸ்ட், ஐடென்டிஃபை த காம்போசிட் அட்ரிபியூட். காம்போசிட் அட்ரிபியூட் என்னது, இப்போ நேம்னு ஒரு அட்ரிபியூட் இருக்குன்னா நேம் அட்ரிபியூட்டுக்கு என்னென்ன அட்ரிபியூட்லாம் கொடுக்கலாம், ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம். ஸோ எ நேம்ங்கிற அட்ரிபியூட் இஸ் டிவைடட் இன்ட்டு மோர் தென் ஒன் அட்ரிபியூட். ஸோ திஸ் இஸ் கால்ட் காம்போசிட் அட்ரிபியூட். இப்போ மோர் தென் ஒன் அட்ரிபியூட் இருந்துச்சுன்னா காம்போசிட் அட்ரிபியூட். அப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா இதில் ஆப்ஷன்ஸில் சேலரி இல்லை, கிரெடிட் கிடையாது, செக்ஷன் ஐடி கிடையாது. ஸோ அதற்கான ஆன்சர் என்னது, நன் ஆஃப் த மென்ஷன்ட். ஆன்சர் ஆப்ஷன் டி. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், தி மெயின் டாஸ்க் கேரிட் அவுட் இன் த டேஷ் இஸ் டு ரிமூவ் த ரிப்பீட்டிங் அட்ரிபியூட்ஸ் டு செப்பரேட் டேபிள்ஸ். இந்த கொஸ்டின் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நார்மலைசேஷனாக என்ன அப்படின்னா, நார்மலைசேஷனுங்கிறது என்னது, காம்ப்ளெக்ஸ் டேபிளை வந்து சிம்பிள் டேபிளாக வந்து டீகம்போஸ் பண்ணுறது தான் என்னது நார்மலைசேஷன். ஒரு டேபிள் வந்து காம்ப்ளெக்ஸ் டேபிளாக இருக்குன்னா இதை வந்து சிம்பிள் டேபிளாக வந்து டீகம்போஸ் பண்ணுறது தான் வந்து என்னது நார்மலைசேஷன். அதே மாதிரி டீகம்போஸ் பண்ணும்போது இட் இஸ் யூஸ் டு ரிமூவ் த டூப்ளிகேட் ரிப்பீட்டட் டேட்டாஸ், அதாவது ரிடனன்சி வந்து ரிமூவ் பண்ணுறது தான் வந்து மெயின் எய்ம் ஆஃப் நார்மலைசேஷன். நார்மலைசேஷன் இஸ் யூஸ் டு டீகம்போஸ் த டேபிள் இன்ட்டு மோர் தென் ஒன் டேபிள்ஸ் அண்டு ரிமூவ் த ரிடனன்சி. இதில் ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்ம், செகண்ட் நார்மல் ஃபார்ம், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து 5 டைப்ஸ் இருக்குது, 5 நார்மல் ஃபார்ம் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்ம் என்னென்னா காம்போசிட் அட்ரிபியூட்ஸ், அதாவது மல்டி வேல்யூ. ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்ம்னா என்னது, அந்த டேபிளில் அட்டாமிக் வேல்யூ தான் இருக்கணும். அட்டாமிக் வேல்யூனா அது சிங்கிள் வேல்யூ தான் இருக்கணும், மல்டிபிள் வேல்யூவாக இருக்கக்கூடாது. இன்னொரு கண்டிஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்மில் காம்போசிட் அட்ரிபியூட்ஸ், அதாவது ரிப்பீட்டட் அட்ரிபியூட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ரிப்பீட்டட் அட்ரிபியூட்ஸை வந்து செப்பரேட் டேபிளாக மாற்றணும். இஸ் டு ரிமூவ் த ரிப்பீட்டிங் அட்ரிபியூட்ஸ் டு செப்பரேட் டேபிள். ரிப்பீட்டிங் அட்ரிபியூட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த அட்ரிபியூட்டை வந்து செப்பரேட் டேபிளாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இதில் ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்ம். ஸோ அதுக்கான ஆன்சர் என்னது, ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்ம். நெக்ஸ்ட், விச் ஃபார்ம் ஹேஸ் ஏ, அதே மாதிரி செகண்ட் நார்மல் ஃபார்மில் என்ன இருக்கக்கூடாது, செகண்ட் நார்மல் ஃபார்ம் வந்து ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்ம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதே டைமில் பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. செகண்ட் நார்மல் ஃபார்மில் நோ பார்ஷியல் டிபெண்டன்சி. நெக்ஸ்ட், தேர்ட் நார்மல் ஃபார்ம் பார்த்தோம்னா இது ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்ம் மாதிரி இருக்கணும். இட் வில் பி இன் ஃபஸ்ட் நார்மல் ஃபார்ம் அண்ட் செகண்ட் நார்மல் ஃபார்ம் அண்ட் இட் ஹாஸ் நோ ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி. ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி எதில் இருக்கக்கூடாது, தேர்ட் நார்மல் ஃபார்மில். செகண்ட் நார்மல் ஃபார்மில் நோ பார்ஷியல் டிபெண்டன்சி. அதேமாதிரி ஃபோர்த்து நார்மல் ஃபார்மில் என்ன இருக்கக்கூடாதுன்னா நோ மல்டி வேல்யூ டிபெண்டன்சி.
மல்டி வேல்யூ டிபெண்டன்சி எதில் இருக்கக்கூடாது? ஃபோர்த் நார்மல் ஃபார்ம். லாஸ்ட் ஃபிஃப்த் நார்மல் ஃபார்மில் என்ன இருக்கக்கூடாதுன்னா ஜாயிண்ட் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்மில் எப்படி இருக்கணும்? அதில் இருக்கிற வேல்யூஸ் வந்து அட்டாமிக் வேல்யூஸாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ரிப்பீட்டட் அட்ரிபியூட்ஸை வந்து செப்பரேட் டேபிளாக டீகம்போஸ் பண்ணுறதா என்னது? ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு செகண்ட் நார்மல் ஃபார்மில் என்னது? செகண்ட் நார்மல் ஃபார்ம் வந்து எப்படி இருக்கணும்? இட் வில் பி இன் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் அண்ட் நோ டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி, நோ பார்ஷியல் டிபெண்டன்சி. தேர்ட் நார்மல் ஃபார்மில் எப்படி இருக்கணும்? இட் வில் பி இன் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம் அண்ட் செகண்ட் நார்மல் ஃபார்ம் அண்ட் இட் ஹேஸ் நோ டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் நார்மல் ஃபார்ம் எப்படி இருக்கணும்? இட் வில் பி இன் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம், செகண்ட் நார்மல் ஃபார்ம் அண்ட் தேர்ட் நார்மல் ஃபார்ம் அண்ட் இட் ஹேஸ் நோ மல்டி வேல்யூ டிபெண்டன்சி. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து நார்மல் ஃபார்ம்ங்கிறது இட் வில் பி இன் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் நார்மல் ஃபார்ம் அண்ட் இட் ஹேஸ் நோ ஜாயிண்ட் டிபெண்டன்சி. ஜாயிண்ட் டிபெண்டன்சி இல்லைனா அது என்ன நார்மல் ஃபார்ம்? ஃபிஃப்த்து நார்மல் ஃபார்ம். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னது? ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம். Next, fourth question, which form has a relation that possesses data about an individual entity? Individual entity that possesses data about an individual entity. இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்ம் இதில் கொடுக்கல, இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்ம் வரும். ஆனால் இதுக்கான ஆன்சர் ஃபோர்த் நார்மல் ஃபார்ம். ஃபோர்த் நார்மல் ஃபார்ம்னா என்ன சொல்லிருக்கேன்? மல்டி வேல்யூ டிபெண்டன்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். மல்டி வேல்யூ டிபெண்டன்சினா என்ன அப்படின்னா, மல்டி வேல்யூ டிபெண்டன்சினா ஏன்னு ஒரு காலம் இருக்குது, பின்னு ஒரு காலம் இருக்குது. ஃபார் சிங்கிள் வேல்யூ ஆஃப் ஏ, ஃபார் எ சிங்கிள் வேல்யூ ஆஃப் ஏ there is more than one value exist in B. ஏவோட சிங்கிள் வேல்யூக்கு பியில் மோர் தென் ஒன் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகிறது தான் என்னது? மல்டி வேல்யூ டிபெண்டன்சி. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட் டேபிளே எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது, ஸ்டூடெண்ட் ஃபோன் நம்பர் இருக்குது. இப்போ ஒரு நேம் கொடுக்குறேன், ஏன்னு ஒரு நேம் இருக்குன்னா அவங்களுடைய ஃபோன் நம்பர் 2 வேல்யூ கொடுக்குறேன், 2 வேல்யூ இருக்குது. இங்கே ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது, 2 ஃபோன் நம்பர் இருக்குது. ஃபார் நேம் ஏக்கு தேர் இஸ் மோர் தென் ஒன் வேல்யூஸ் எக்ஸிஸ்ட் இன் ஃபோன் நம்பர் அட்ரிபியூட்ஸ். ஃபார் சிங்கிள் வேல்யூ ஆஃப் ஏ, சிங்கிள் வேல்யூ ஆஃப் நேம் அட்ரிபியூட் தேர் இஸ் மோர் தென் ஒன் வேல்யூ எக்ஸிஸ்ட் இன் ஃபோன் அட்ரிபியூட். திஸ் இஸ் கால்டு மல்டிவேல்யூட் அட்ரிபியூட்ஸ். ஆனால் ஃபோர்த் நார்மல் ஃபார்மில் என்ன இருக்கக்கூடாது? மல்டிவேல்யூ டிபெண்டன்சி, மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. சிங்கிள் வேல்யூக்கு சிங்கிள் வேல்யூ தான் இருக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல சிங்கிள் இண்டிவிஜுவல் என்டிட்டி மென்ஷன் பண்ணி வரதால் இது எதில் இருக்குது? ஃபோர்த் நார்மல் ஃபார்மில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கொஸ்டின், விச் ஒன் இஸ் பேஸ்ட் ஆன் மல்டிவேல்யூ டிபெண்டன்சி? மல்டிவேல்யூ டிபெண்டன்சினாலே எந்த நார்மல் ஃபார்ம் சொல்லியிருக்கேன்? ஃபோர்த் நார்மல் ஃபார்ம். ஸோ ஆன்சர் இஸ் ஃபோர்த் நார்மல் ஃபார்ம். Next, fifth question பாருங்க. If a relation is in Bayes code normal form, then it is also in. If a relation is in Bayes code normal form, then it is also in. இதற்கான ஆன்சர் என்னென்னா, Bayes code normal ஃபார்மில் இருந்துச்சுன்னா, ரிலேஷன் வந்து டேபிள் வந்து Bayes code normal ஃபார்மில் இருந்துச்சுன்னா அது ஃபஸ்ட்டு நார்மல் ஃபார்மில் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், செகண்ட் நார்மல் ஃபார்ம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், தேர்ட் நார்மல் ஃபார்ம். இந்த 3 நார்மல் ஃபார்ம்லேயும் இருந்தால் தான் அது என்னது? Bayes code normal ஃபார்ம். ஸோ இதற்கான ஆன்சர் என்னது? ஆல் ஆஃப் த மென்ஷன்டு. Next, sixth question, if every non-key attribute is functionally dependent primary key, then the relation will be every non-key attribute is functionally dependent primary key, then the relation will be in second normal form. அதாவது செகண்ட் நார்மல் ஃபார்ம்னா என்ன சொல்லியிருக்கேன்? செகண்ட் நார்மல் ஃபார்முக்கு நோ பார்ஷியல் டிபெண்டன்சி, பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. ஸோ பார்ஷியல் டிபெண்டன்சி இல்லைன்னா அப்போ என்னது? ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இருக்கும். அப்போ செகண்ட் நார்மல் ஃபார்ம்னா என்னது? ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிங்கும் போது என்னது? நான் கீ அட்ரிபியூட் ஃபங்க்ஷனலி டிபெண்ட் ஆன் பிரைமரி கீ. ஒரு அட்ரிபியூட்டு நான் கீ அட்ரிபியூட் ஒரு பிரைமரி கீ ஒரு கீயை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அது என்னது? செகண்ட் நார்மல் ஃபார்ம். சப்போஸ் மோர் தென் ஒன் பிரைமரி கீ இருக்குன்னா, மோர் தென் ஒன் கீ கேண்டிடேட் கீ இருக்கும்போது இந்த நான் கீ அட்ரிபியூட் இஸ் டிபெண்ட் ஆன் ஆல் த கீஸ், எல்லா கீயும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஒரு டேபிளில் மோர் தென் ஒன் கீ இருக்குது, 2 கீ இருக்குது, ஒரு நான் கீ அட்ரிபியூட் இருக்குது. இந்த நான் கீ அட்ரிபியூட் இஸ் டிபெண்ட் ஆன் திஸ் கீ அண்ட் திஸ் கீ.
So it is called functional dependency. Suppose non-key attribute is not depend on all the keys, is only depend on particular key, means it is partial dependency. அதாவது ஒரு கீயை மட்டும் டிபெண்ட் பண்ணி, அதாவது எல்லா கீயும் டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னா அது பார்ஷியல் டிபெண்டன்சி. இருக்கிற எல்லா கீயும் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா அது என்னது, ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. ஸோ அப்போ செகண்ட் நார்மல் ஃபார்மில் என்னது இருக்காது, பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்காது, ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி தான் இருக்கும். ஸோ இதற்கான ஆன்சர் என்னது, every non-key attribute is functionally depend on primary key. So இதற்கான ஆன்சர் செகண்ட் நார்மல் ஃபார்ம். Next, if an attribute of a composite key is depend on an attribute of other composite key, a normalization called dash is needed. இதற்கான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி, Biescode normal form. The term for information that describes what type of data is available in a database is called, what type of data is available in a database is called metadata. That is called data about data is called metadata. Ninth question, a dependency exists between two columns when together they constitute a composite key for a table. இதற்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ, டுகெதர் தே கன்ஸ்டியூட் எ காம்போசிட் கீ ஃபார் எ டேபிள். டிபெண்டன்சி எக்ஸிஸ்ட் பிட்வீன் டூ காலம்ஸ். எப்போ டிபெண்டன்சி எக்ஸிஸ்ட் ஆகும், காம்போசிட் கீ இருக்கும்போது தான் வந்து டிபெண்டன்சி வந்து எக்ஸிஸ்ட் ஆகுங்கிறாங்க. Next question, next 10th question. In the dash normal form, a composite attribute is converted to individual attributes. Composite attributes நான் என்ன சொல்கிறேன், நேம்ங்கிறது ஒரு attribute, composite attributeனா அதுக்கு என்னென்ன இருக்கும், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் சொல்லிட்டு இது மோர் தென் ஒன் அட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஒரு attributes derived into more than one attributes is called composite attributes. This composite attributes is converted into individual attribute. எந்த நார்மல் ஃபார்மில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம். ஸோ அதுக்கான ஆன்சர் என்னது, காம்போசிட் attribute is converted to individual attribute is called first normal form. A table on the many side of a one to many or many to many relationship must have a composite key. A table on the many side of a one to many or many to many relationship இருக்குன்னா அந்த டேபிள் என்ன இருக்கணும், காம்போசிட் கீ இருக்கணும். Next 12th question, table in second normal form, it eliminate all hidden dependency. செகண்ட் நார்மல் ஃபார்மில் என்ன இருக்கணும், it eliminate all hidden dependency. அதாவது partial dependency eliminate பண்ணது தான் செகண்ட் நார்மல் ஃபார்ம். Next, which one of the following statements about normal form is false? நார்மல் ஃபார்மில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸாக இருக்குன்னு கேட்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், Biescode நார்மல் ஃபார்ம் இஸ் ஸ்ட்ரிக்டர் தென் தேர்ட் நார்மல் ஃபார்ம். தேர்ட் நார்மல் ஃபார்முக்கு அப்புறம் வந்து தான் என்னது, இதோட அட்வான்ஸ்டு தான் Biescode நார்மல் ஃபார்ம். தேர்டை விட இது வந்து ஸ்ட்ரிக்டராக இருக்கும். இது ரைட்டு. லாஸ்லெஸ் டிபெண்டன்சி ப்ரெசர்விங் டீகாம்போசிஷன் இன்ட்டு தேர்ட் நார்மல் ஃபார்ம் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள். இதுவும் ரைட்டு. லாஸ்லெஸ் டிபெண்டன்சி ப்ரெசர்விங் டீகாம்போசிஷன் இன்ட்டு தேர்ட் நார்மல் ஃபார்ம் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள். இது ரைட்டு. நெக்ஸ்ட்டு லாஸ்லெஸ் டிபெண்டன்சி ப்ரெசர்விங் டீகாம்போசிஷன் இன்ட்டு Biescode நார்மல் ஃபார்ம் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள். இதுதான் ராங்கு. எனி ரிலேஷன்ஸ் வித் டூ அட்ரிபியூட் இஸ் Biescode நார்மல் ஃபார்ம். இது ரைட்டு. ஸோ இதற்கான ஆன்சர் என்னது, நார்மல் ஃபார்ம். நார்மல் ஃபார்முக்கான கண்டிஷனில் எது ஃபால்ஸாக இருக்குது, தேர்டு. நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனல் 14th கொஸ்டின் பாருங்கள். ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் ஆர் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில். ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி ஆர் த டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ஸ் தட் ஆர் பேஸ்ட் ஆன் கீ. ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இஸ் பேஸ்ட் ஆன் கீ. ப்ரைமரி கீ அது சூப்பர் கீ, ஏதாவது ஒரு கீ, எனி கீ. அப்போ ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி எதை பேஸ் பண்ணியிருக்கு, கீ பேஸ் பண்ணியிருக்கு. Next 15th question, which is a bottom-up approach to database design that designed by examining the relationship between the attributes.
which is the bottom-up approach to database design, the design by examining the relationship between the attributes. Answer is normalization. Next, which form simplifies and ensures that there is minimal data aggregate and repetitive group? Which form simplifies and ensures that there is minimal data aggregates and repetitive groups? Answer is third normal form. Answer is the third normal form. Which forms has a relation that possesses data about an individual entity? Which forms has a relation that possesses data about an individual entity? இந்த கொஸ்டின் ஆல்ரெடி வந்திருக்கு. இதற்கான ஆன்சர் என்னது? ஃபோர்த் நார்மல் ஃபார்ம். Which forms are based on the concept of functional dependency? ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிங்கும் போது என்ன வரும்? இதுக்கான ஆன்சர் தேர்ட் நார்மல் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, எம்ப்ளாயி TT1. இதில் என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்குது? எம்ப்ளாயி கோட், நேம், ஸ்ட்ரீட், சிட்டி, ஸ்டேட், பின்கோட். ஃபார் எனி பின்கோட், இந்த பின்கோடுக்கு ஃபார் எனி பின்கோட் there is only one city one state. ஒரு பின்கோடுக்கு ஒன் சிட்டி அண்ட் ஸ்டேட் இருக்கும். ஆல்சோ ஃபார் எ ஸ்ட்ரீட்டுக்கு பார்த்தோம்னா சிட்டி, ஸ்டேட் அண்ட் there is just ஒன் பின்கோட் இருக்கும். இன் நார்மலைசேஷன் டேர்ம்ஸ் எம்ப்ளாயி டேபிள் இஸ் எ ரிலேஷன் இன் எந்த நார்மல் ஃபார்ம் கேட்குறாங்க? அதாவது இந்த டேபிளில் பின்கோடுன்னு இருக்குது பாருங்கள். பின்கோடு அட்ரிபியூட் பார்த்தோம்னா இதில் என்ன இருக்கும்? தேர் இஸ் ஒன்லி ஃபார் எனி பின்கோடு. ஒரு பின்கோடு அட்ரிபியூட்டுக்கு ஒரு சிட்டி இருக்கும், ஒரு ஸ்டேட் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரீட்டு பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ரீட் எடுத்துக்கிட்டோம்னா அதில் சிட்டி, ஸ்டேட் இருக்கும். அதே மாதிரி ஜஸ்ட் ஒரு பின்கோடை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ பின்கோட் இஸ் டிபெண்ட் ஆன் சிட்டி அண்ட் ஸ்டேட்டு. அதே மாதிரி ஸ்ட்ரீட் இஸ் டிபெண்ட் ஆன் சிட்டி அண்ட் ஸ்டேட் அண்ட் ஜஸ்ட் ஒன் பின்கோட். இது என்ன நார்மல் ஃபார்ம் பார்த்தோம்னா பாய்ஸ் கோட் நார்மல் ஃபார்ம். ஹென்ஸ் ஆல்சோ இன் தேர்ட் நார்மல் ஃபார்ம், செகண்ட் நார்மல் ஃபார்ம் அண்ட் ஃபர்ஸ்ட் நார்மல் ஃபார்ம். ஸோ இதற்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.